தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். களப்பணிக்கு, கழகப்பணிக்கு, வெற்றி பணிக்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டிய பணி செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கே தொடங்கணும். 75 ஆண்டுகள் கடந்து விட்டு நம்ம இயக்கத்தை 7வது முறையா ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்குங்க. வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம். பொய் பரப்புரைகள், அவதூறுகளை புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நமக்கு பெரிய வெற்றி வழங்கியிருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடிச்சவங்களுக்கு இந்தியா கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாளம் போட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம இயக்கத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அடுத்த கொஞ்ச நாள்ல எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிட்டு இருக்காரு? கொஞ்ச நாளா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனையில கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில் போட்டியிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக கடந்த தேர்தலில் வாக்கு வாங்கியிருந்த 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவு கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் குறைந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தவறான கணக்குகளை, வாக்கு சதவீதங்களை தொண்டர்கள் மத்தியில் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.